ஒரு பாக்கெட் அரிசி பொடி வாங்கிட்டு வந்து அதை ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு நிமிஷம் போட்டு பிழிஞ்சு வச்சுடணும். அப்புறம் வானிலையில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூரம் கடுகு, கொஞ்சம் பூரம் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, 2 குட்டி குட்டி தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கினது, கேரட்டு துருவினது, அப்புறம் பச்சை பட்டாணி, அதை எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறம் வதங்கச்சு என்ன பண்ணணும், ஒரு 1/2 ஸ்பூன் திட்டமாக மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் இந்த காஷ்மீர் மிளகா அப்படின்னு இருக்குது, கொஞ்சம் காரம் இல்லாத இருக்கும் அந்த மிளகா பொடி எல்லாத்தையும் அதில் போட்டு அதில் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி பொடியை இந்த எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறிட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புறம் முந்திரி பருப்பை வறுத்து அது மாதிரி டெக்கரேஷனாக போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா ஆஞ்சி அலசி திருத்தி அதை பொடி பொடியாக அது மேலே அழகாக தூவி கலர்ஃபுல்லாக ஒரு டிஷ். இது காத்தால வேளையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. காத்தால வேளையில் ஹெவி ஃபுட்டாக இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாக இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணி சாப்பிட்லாமா? இது பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பம் அப்படின்ற மாதிரி அரிசி பொடி தானே, அரிசி பொடி, பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் தானே, அதை பொடி பொடியாக தானே போடுறோம். அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்